நம்ம யோகாசனம் செய்கிறோம். உடற்பயிற்சி யோகாசனம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. உடலையும் மனத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள யோகாசனமும் உடற்பயிற்சியும் மிகவும் அவசியமானது. உடற்பயிற்சி உடலின் தசை வலிமை, சுறுசுறுப்பு மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். யோகாசனம் உடல் நெகிழ்வுத்தன்மை, சுவாச கட்டுப்பாடு மற்றும் மன அமைதியை தரும். அதனால் நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லியும் அதை நம்ம ஒரு 15 நிமிஷமாவது நம்ம செய்யணும். அது ஆரம்ப நிலை எப்படின்னா, யோகா அல்லது உடற்பயிற்சி தொடங்கும் முன் 5 அல்லது 10 நிமிஷம் நம்ம உடலை தளர்த்தும் எளிய பயிற்சிகளை செய்ய வேண்டும். கொஞ்சம் அப்படியே தளர்த்தி உடல் பயிற்சி, எளிய பயிற்சிகளை மட்டும் செஞ்சால் கூட போதும். அதுக்கப்புறம் கழுத்து சுழற்சி, கைகால் அசைவுகள் மற்றும் லேசான நடைப்பயிற்சி மூலம் தசைகளை தயார்படுத்தணும். நம்ம ஆரம்பத்தில் என்ன செய்யணும்? கழுத்து சுழற்சி, கைகால் அசைகள் மற்றும் லேசான நடைப்பயிற்சி மூலம் தசைகளை தயார்படுத்தவும் நம்ம செஞ்சுக்கணும். சூரிய நமஸ்காரம் நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மூச்சை சீராக இழுத்து விட்டபடி பிரணாமாசனம் முதல் வணக்க நிலை என்ற மாதிரி நாம் மூச்சை சீராக இழுத்து விட்டு பிரணாமாசனம் செய்யணும். பாதஹஸ்தாசனம், புஜங்காசனம் இதெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு தெரியாட்டினாலும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது. வரை 12 நிலைகளை தொடர்ச்சியாக நம்ம 12 நிலை இருக்குது இதில் யோகாசனத்தில். அதை நம்ம செய்ய முயற்சி செஞ்சிட்ருக்கணும். அதை செய்ய பழகணும். இதால் நமக்கு நன்மை கிடைக்கிறது என்னென்னா, உடல் முழுவதற்கும் இரத்த ஓட்டம் சீராகும். நமக்கு உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராகும். நெகிழ்த்தன்மை கூடும். அது அடிப்படை ஆசனங்கள். இதை நம்ம சும்மா சாதாரணமாக செஞ்சாலே போதும். ரொம்ப இது பண்ண வேண்டிய அழுத்தமாக நம்ம செய்யணும் அவசியம் கிடையாது. அதனால புஜாங்க ஆசனம்ன்ட்டு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, கோப்ரா போஸ். இது எப்படின்னா, வயிற்றில் படுத்து உள்ளங்கைகளை தரையில் ஊன்றி நெஞ்சை மேலே நிமிர்த்தமும் முதுகு வலி குறையும். நம்ம அது எப்படின்னா, கீழே படுத்துட்டு வயிற்றை மேலே ஏற்றணும். வயிற்றை ஏற்றி உள்ளங்கை தரையில் அழுத்தி ஊன்றி மேலே நம்ம உடம்பை ஏற்றணும். அதுதான் புஜங்காசனம். பத்மாசனன்றது கால்களை மடித்து அமர்ந்து மூச்சை ஆழமாக இழுத்து விடணும். கால்களை மடித்து பத்மாசனன்றது கால்களை மடித்து உட்காந்துட்டு மூச்சை நல்லா இழுத்து விடுறது தான் பத்மாசனம். அதுக்கு அதே மாதிரி மூச்சு பயிற்சி நம்ம அடிக்கடி செய்யணும். செஞ்சால் நல்லது. இந்த மாதிரி நம்ம உடம்பை நல்லா வளைச்சி நம்ம இது பண்ணாக்கா, எக்ஸசைஸ் செய்கிறதுனால உடம்பு நல்லா இருக்கும். சீராக ரத்த ஓட்டம் சீராக அமையும். நல்ல ஒரு உடம்புக்கு நல்ல ஒரு மனசுக்கும் உடம்புக்கும் நல்ல ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். நம்ம ஆசனங்கள் செய்கிறது ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் ஆசனங்கள் செய்கிறது உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், மன நிம்மதியும் கொடுக்கும். இது மூச்சு பயிற்சிகளை நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இறுதியாக சபாசனம் இருக்குது. அது 5 நிமிடங்கள் உடலையும் மனதையும் தளர்த்த வேண்டும். நம்ம உடலையும் மனசையும் தளர்த்தணும். தினமும் 15 நிமிஷம் நம்ம யோகாசனம் செய்கிறது ஆரோக்கியமான வாழ்விற்கு எளிய வழி நமக்கு. அது இந்த யோகாசனம் உடற்பயிற்சிகளின் செய்முறை நம்ம டெய்லி செஞ்சு பழகணும். தினமும் இதை செய்வதன் மூலம் உடல் எடையை நம்ம கட்டுப்படுத்திக்கலாம், மன அழுத்தத்தை குறைக்கலாம் மற்றும் சுறுசுறுப்பாக வாழலாம். அதனால் நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது யோகாசனங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது. சுறுசுறுப்பாகவும் இருக்கும் மனசும் உடம்பும். அதனால் மன அழுத்தம் என்னென்னா டிப்ரெஷன் ஆகுறது நமக்கு குறைக்கும். அதனால் இதெல்லாம் நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடுமையான உடல் உபாதைகளோட நம்ம டாக்டர்கிட்ட காமிச்சு நம்ம சாதாரணமாக செஞ்சாலே போதும். இது ரொம்ப ரொம்ப நல்லது. சூரிய நமஸ்காரம் செய்யலாம். அதே மாதிரி எளிய யோகாசனம் நம்ம செய்கிறது, உடல்
குறையிறதுக்கான வழியை நம்ம ஏற்படுத்திக்கணும். மன அழுத்தம் குறைய மூச்சு பயிற்சி நம்ம செய்கிறதுனால மன அழுத்தம், டிப்ரெஷன் ஆகாமல் உடம்ப நல்லா வச்சுக்கலாம். முட்டு வலி, கைகால் வலி இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும்னா இந்த கைகாலை எப்போவுமே மடக்கி கைகாலை வளைச்சி இந்த மாதிரி நம்ம செய்கிறது நமக்கு இந்த கைகால் எல்லாமே புத்துணர்ச்சி கொடுக்கும், ரத்த ஓட்டம் கிடைக்கும், முட்டு வலி குறையும். இதில் நம்ம அடிக்கடி நம்ம செய்யறதுனால நம்ம கீழே உக்காந்து எழுந்து பழகணும். அதுமாதிரி முட்டு வலி அந்த மாதிரி வலியெல்லாம் குறைக்கணுன்னா நாம் இந்த யோகாசனம்லாம் செஞ்சோன்னா வலியும் குறையும், உடம்பும் நல்லாயிருக்கும். அதனால நாம் இதை விடாமுயற்சியில் நம்ம டெய்லியும் ஒரு 10 நிமிஷமாவது நம்ம செஞ்சோம்னா அது மூச்சு பயிற்சி, இழுத்து மூச்சு விடுறது. அதை நான் இதில் செய்யலை, இருந்தாலும் பொறுமையாக நம்ம அதை செய்யலாம். இந்த மாதிரி கால்களை மடக்கி மடக்கி பழகினாதான் கீழே உட்காரதுக்கு வழி கிடைக்கும். உட்கார, நிமிர்ந்து நிற்க, கால் மடக்க எல்லாத்துக்கும் யோகாசனம் ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதே சமயம் நம்ம இந்த மாதிரி டெய்லி செஞ்சு பழகினாக்கா செரிமானம் ஆகும், பசி எடுக்கும், அப்புறம் நல்லா தூக்கமின்மை குறையும், மன தெளிவு கிடைக்கும். ஆரோக்கியம்தான் வந்து உடம்புக்கு நல்லது. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும்னா யோகாசனமும் ஒரு பங்கு அதில். அதனால் நாம் டெய்லி அதை 10-15 நிமிஷமாவது இது மாதிரி செய்யணும். நடைப்பயிற்சி செய்யணும், குனிஞ்சு நிமிரணும், அண்ணாந்து நிமிரணும், கைகால் வந்து வேலை செய்யணும். அது அப்படியே போட்டுட்டுனா வயசானவங்க, முதியவங்க, இப்போ வயசு உள்ளவங்களுக்கும் அந்த மாதிரி ஆகிடுது. அதனால் நம்ம உணவில் நல்லா செரிமானம் ஆகிற மாதிரி உணவு சாப்பிட்டு உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சு நல்லா நடைப்பயிற்சி செய்கிறதுனாலையும் உடம்பு நல்லா யோகாசனம் செய்கிறதுனாலையும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதனால் நம்ம இதை டெய்லி விடாமுயற்சியில் செஞ்சோம்னா நல்லா பசியும் எடுக்கும். உடம்பு வந்து பசி எடுத்து நல்லா சாப்பிடணும். அதுவும் வந்து உணவில் செரிமானம் ஆகிற மாதிரி சாப்பிடணும். நல்ல நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தான் நமக்கு சிறந்தது. உணவே மருந்து. அதே மாதிரி யோகாசனமும் நமக்கு நல்ல ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி செய்ய உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும், மனசு லேசாக இருக்கும். வந்து மனசில் வந்து டிப்ரெஷனோ மன அழுத்தமோ வராது, எல்லாமே சரியாகும். அதனால் எப்போவுமே நம்ம இந்த உடற்பயிற்சி செய்கிறது, யோகாசனம் செய்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அப்படியே உக்காந்துட்டே இருந்துட்டால் உடம்பு எந்த வேலையும் செய்யாது, அப்படியே மறுத்து போயிடும். அதனால் அந்த மாதிரி உடம்புல எந்த உறுப்புகளும் வேலை செய்யாத அளவுக்கு ஆகிடும். அதனால் இதெல்லாம் நம்ம செய்யறதுனால எல்லா உறுப்புகளும் வேலை செய்யும். சதைப்பட்டு இருக்கிற இடமெல்லாம் சதை குறைஞ்சதுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், சுறுசுறுப்பும் இருக்கும், உடம்பு நல்லாவும் இருக்கும். இதை விடாமுயற்சியில் நம்ம செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை, மன நிறைவு.